சினிமாவில் செம்பருத்தி பூவாய் அறிமுகமானவர். சூரியன் திரைப்படத்தில் சூரியகாந்தி பூவாய் ஜொலித்தவர். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் ரசிகர்கள் அனைவரும் மனதை கொடுத்தனர் அவர் நடிப்பில். சினிமாவில் புகழின் உச்சம் தொட்டவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வெற்றி பெற்றவர். சினிமாவில் மட்டுமின்றி அரசியலிலும் கால் பதித்து இன்று அமைச்சராக இருப்பவர். சினிமாவின் பெண் ராஜா நடிகை ரோஜா அவர்கள் 1972ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி அருகே பகரப்பேட்டா என்ற இடத்தில் பிறந்தார். முதலில் தெலுங்கு சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இயக்கிய பிரேமா தப்பாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு தமிழ் மொழியில் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கிய செம்பருத்தி திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் பிரசாத் அவர்கள் ஹீரோவாக நடித்திருப்பார். இந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. ரோஜா அவர்களுக்கு சினிமாவில் ஹீரோயின் என்ற அந்தஸ்தையும் கொடுத்தது. அதன் பிறகு நடிகர் சரத்குமார் அவர்கள் சூரியன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு முன்னணி கதாநாயகியுடன் நடிக்க ஆரம்பித்தார். மம்முட்டி அவர்களுடன் மக்களாட்சி திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு பிரபுதேவா அவர்களுடைய ஹீரோவாக நடித்த ராசையா என்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தார். அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடன் உழைப்பாளி, வீரா போன்ற திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தார். அதன் பிறகு அர்ஜுன் அவர்கள் நடித்த ஆயுத பூஜை என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு நடிகர் பிரபு அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இந்த படமும் காமெடி படமாக பேசப்பட்ட படமாக அமைந்தது. அதன் பிறகு அவருக்கு சினிமாவில் முக்கிய ஒரு இடத்தை உயரத்தை தந்த படம் கார்த்திக் அவர்கள் கதாநாயகனாக நடித்து இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கிய உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகி முக்கியத்துவம் உள்ள கதையாகும். அதில் அவருடைய நடிப்பு மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. இந்த திரைப்படம் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கிலும் பல திரைப்படங்களை நடித்திருந்தார். முத்தா மெஸ்ட்ரி, முகுரு மனகல்லு, பைரவா தீபம், போபிலி சிம்ஹாம், அன்னமையா, அண்ணா, பெட்டனையா, ஷேமங்கா, வெள்ளி லேபங்கா, ரண்டி, சுப்புலாங்கம், ஸ்ரீ கிருஷ்ணராஜு விஜயம், கலவிடா போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு 100வது படமாக பொட்டு அம்மன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார். அதன் பிறகு 2003ஆம் ஆண்டு அரசு, 2006ஆம் ஆண்டு பாரிஜாதம், 2010ஆம் ஆண்டு சம்போ சிவசம்போ, 2010ஆம் ஆண்டு அதே ஆண்டு காலிமர், 2011ஆம் ஆண்டு முகுடு, 2011ஆம் ஆண்டு கொடி புஞ்சு, 2011ஆம் ஆண்டு வீரா, அதே ஆண்டு காவலன், 2012ஆம் ஆண்டு சகுனி போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். சினிமாவில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1998ஆம் ஆண்டு அரசியலில் இணைந்தார். 2004ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டார். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கும் போட்டியிட்டார். ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களின் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அந்த கட்சி சார்பாக 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். நகரி தொகுதியில் போட்டியிட்ட அவர் முதன்முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டும்
எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். தற்போது கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஆந்திராவில் இருக்கின்றார். ஆந்திர அரசியலில் முக்கிய தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றார். இவர் சினிமாவில் பிரபல இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மேலும் அவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் பணியாற்றியுள்ளார். இவ்வாறு சினிமா, அரசியல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டவர். நடிகை ரோஜா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1992 ஆண்டு செம்பருத்தி, அதே ஆண்டு சூரியன், 1993 ஆண்டு உழைப்பாளி, 1994 ஆண்டு அதிரடி படை, இந்து, வீரா, சரிகம பதனி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995 ஆண்டு எங்கிருந்தோ வந்தான், ராஜா, முத்திரை, அசுரன், ராசையா, மக்கள் ஆட்சி, ஆயுத பூஜை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996 ஆண்டு பரம்பரை, ராஜாளி, தமிழ் செல்வன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 97 ஆண்டு வள்ளல், அடிமை சங்கிலி, பாசமுள்ள பாண்டியரை, கடவுள், அரசியல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998 ஆண்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அவருக்கு பல விருதுகளும் வாங்கி கொடுத்தன. தமிழ்நாடு அரசு வழங்கிய சிறந்த நடிகைக்கான விருதும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் அவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து 1998 ஆண்டு என் ஆசை ராசாவே, வீரம் விளைஞ்ச மண்ணு, புதுமை பித்தன், காதல் கவிதைகள், ஹவுஸ்ஃபுல், சின்ன ராஜா போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார். 1999 ஆண்டு நெஞ்சினிலே, சின்னத்துறை, சுயம்வரம், முகம், ஊட்டி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, அழகர் சாமி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2000 ஆண்டு திருநெல்வேலி, ஏழையின் சிரிப்பில், சந்தித்த வேலை, கந்தா கடம்பா கதிர்வேலா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, புரட்சிக்காரன், இண்டிபெண்டன்ஸ் டே, பொட்டு அம்மன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2001 ஆண்டு லூட்டி, நிலா காலம், சொன்னால் தான் காதலா, சூப்பர் குடும்பம், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மாயன், வீட்டோட மாப்பிள்ளை, மிட்டா மிராசு, கோட்டை மாரியம்மன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2002 ஆண்டு அங்காள பரமேஸ்வரி, ஷகலகலா பேபி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2003 ஆண்டு அரசு, சக்சஸ் ஆகிய திரைப்படங்களிலும், 2005 ஆண்டு மாயாவி, கரகாட்டக்காரி ஆகிய திரைப்படங்களிலும், 2006 ஆண்டு பாசக்கிளிகள், பாரிஜாதம், குருஷேத்திரம் ஆகிய திரைப்படங்களிலும், 2007 ஆண்டு குற்றப்பத்திரிகை, நினைத்து நினைத்து பார்த்தேன் ஆகிய திரைப்படங்களிலும், 2008 ஆண்டு எல்லாம் அவன் செயல் திரைப்படத்திலும், 2011 ஆண்டு காவலன் திரைப்படத்திலும், 2012 ஆண்டு சகுனி திரைப்படத்திலும், 2013 ஆண்டு மாசாணி திரைப்படத்திலும், 2014 ஆண்டு ஆப்பிள் பெண்ணே திரைப்படத்திலும், 2015 ஆண்டு புலன் விசாரணை 2 திரைப்படத்திலும், என் வழி தனிவழி திரைப்படத்திலும் தொடர்ந்து நடித்தார். இந்த திரைப்படங்கள் அனைத்தும் நடிகை ரோஜா அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களாகும். அவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களையும் காணலாம். 1991 ஆண்டு பிரேமா தப்பாசு, சர்ப்பயகம், 92 ஆண்டு சீதா ரத்னம்
காரி அப்பாயி, 93ஆம் ஆண்டு ரக்ஷனா முட்டா மெஸ்ட்ரி, 1994ஆம் ஆண்டு முகுரு மோனகல்லு, பைரவா தீபம், கண்டீவம், பப்ளி சிம்ஹம், அண்ணா, போலீஸ் பிரதர்ஸ், சுப்லாங்னம் போன்ற திரைப்படங்களிலும் 1995ஆம் ஆண்டு பிக் பாஸ், மாதோ பெட்டுக்கோக்கு போன்ற திரைப்படங்களிலும், போக்ரி ராஜா, காட்டோட் கட்டாலு ஆகிய திரைப்படங்களிலும், 96ஆம் ஆண்டு டோபி ராஜா, ஸ்வீட்டி ரோஜா, ஸ்ரீ கிருஷ்ணராஜு விஜயம், வஜ்ரம் ஆகிய திரைப்படங்களிலும், 1997ஆம் ஆண்டு பெட்டனையா, அண்ணாமையா ஆகிய திரைப்படங்களிலும், 1998ஆம் ஆண்டு சம்பவம் திரைப்படத்திலும், மீ ஆயனா, ஜகராதா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 99ஆம் ஆண்டு சுல்தான் திரைப்படத்திலும், 2000ஆம் ஆண்டு சம்மக சரக்கா ஆகிய திரைப்படமும், ஷேமக வெள்ளி, லேபங்க ராண்டி ஆகிய திரைப்படத்திலும், திருமாலா திருப்பதி வெங்கடேசா என்ற திரைப்படத்திலும் நடித்தார். 2001ஆம் ஆண்டு ஃபேமிலி சர்க்கஸ் துர்கா ஆகிய திரைப்படத்தில் நடித்தார். 2002ஆம் ஆண்டு போலீஸ் சிஸ்டர் திரைப்படத்திலும், 2010ஆம் ஆண்டு ஷம்போ சிவசம்போ காலிமார் போன்ற திரைப்படத்திலும், 2011ஆம் ஆண்டு பரம வீரா சக்ரா, மோகுடு, வீரா, ஸ்ரீராம ராஜ்யம் ஆகிய திரைப்படங்களிலும், 2012ஆம் ஆண்டு லக்கி திரைப்படத்திலும், 2013ஆம் ஆண்டு பவித்ரா, ஸ்ரீ ஜெகத்குரு, ஆதிசங்கரா, காமினா, வர்மா ஆகிய திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்தார். இவைகள் அனைத்தும் நடிகை ரோஜா அவர்கள் நடித்த தெலுங்கு திரைப்படமாகும். இதேபோன்று கன்னட மொழி திரைப்படங்களிலும் நடித்தார். அவர் நடித்த கன்னட மொழி திரைப்படங்களையும் காணலாம். 1993ஆம் ஆண்டு கட்டிப்பிடி கண்டா என்ற திரைப்படத்திலும், 1997ஆம் ஆண்டு களவிடா என்ற திரைப்படத்திலும், 99ஆம் ஆண்டு பிரேமுற்சவா திரைப்படத்திலும், 2000ஆம் ஆண்டு இண்டிபெண்டன்ஸ் டே திரைப்படத்திலும், 2001ஆம் ஆண்டு கிராம தேவதை திரைப்படத்திலும், 2002ஆம் ஆண்டு பர்வா திரைப்படத்திலும், 2004ஆம் ஆண்டு மௌரியா என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இதேபோல் மலையாள மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 1997ஆம் ஆண்டு கங்கோத்திரி, 2002ஆம் ஆண்டு மலையாளி மாமனு வணக்கம் என்ற திரைப்படத்திலும், 2015ஆம் ஆண்டு ஜம்னா பியாரி என்ற திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். இதேபோல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதிலும் பணியாற்றியிருக்கின்றார். இவருக்கு பல விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு, 1994ஆம் ஆண்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், 1998ஆம் ஆண்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தமிழ்நாடு அரசு விருது, 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அவார்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. அதே ஆண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக கொடுக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் அவார்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சினிமா, அரசியல், தொலைக்காட்சி தொடர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து உழைத்தவர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் புகழின் உச்சத்துக்கே சென்றவர். இந்திய திரையுலகம் இருக்கும் வரை நடிகை ரோஜா அவர்களின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும்.